நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, தமிழக சட்டசபையில் நடந்த காரசாரமான விவாதங்களை பற்றி தாங்க பேச போகிறோம். அதில் டிவிகேனுடைய அமைச்சர் பதில் கொடுத்தாருங்க. பதிலடி கொடுத்தாருங்க. அனல் பிறக்கும் விவாதம் நடந்துச்சுங்க. இந்த அனல் பிறக்கும் விவாதத்தில் பதிலடியால் திமுக கட்சியினுடைய உறுப்பினர்கள் சட்டசபையை விட்டு வெளியேறினார்கள். நண்பர்களே, அந்த அளவுக்கு அனல் பறக்கும் பதிலடியை கொடுத்தார் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். வாழ்த்துக்கள். என்னென்னா, திமுக கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் குற்றச்சாட்டை பதிவு பண்ணாருங்க. அதாவது இந்த டிவிகே அரசு பதவியேற்ற உடனே கோயம்புத்தூரில் 10 வயசு குழந்தைக்கு பாலியல் பலாத்காரம் நடந்துச்சுங்க. பெரிய ஒரு குற்றமாக நடந்துச்சு. அந்த குழந்தைய கொண்டே போட்டாங்க. அப்படியே திருவள்ளூர் மாவட்டத்தில் உச்சபட்சமாக 3 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டு வீசிட்டாங்க. இப்படி தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது. என்ன செஞ்சுருக்கீங்க? முதல்வர்களே, வாய் திறந்து பதிலளியுங்கள் அப்படின்னு அனல் பறக்கும் கேள்வி வாதங்களை வீசினார் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதற்கு பதிலளிக்கும் வண்ணம் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பதில் கொடுத்தாருங்க. என்னென்னா, நீங்கள் 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆண்டீங்களே, உங்களுடைய ஆட்சியின் குறைபாடின் விளைபாடு தாங்க இது எல்லாம் உங்கள் ஆட்சியில் பண்ணதாங்க. நீங்கள் 5 வருஷம் பண்ணிட்டு போனீங்களே, அதுதான். நீங்கள் போதைப்பொருள் ஒழிப்பதற்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. சட்ட ஒழுங்கை நீங்கள் கவனிக்கவே இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்பொழுது தவறுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாருங்க அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். மேற்கொண்டும் எங்களுக்கு ஆதவர்ஜுனா அவர்களும் சொன்னாருங்க, எங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க. இந்த 6 மாதத்தில் பாருங்கள், இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக நாங்கள் தமிழ்நாட்டை உருவாக்கி கொடுக்குறோம். சட்ட ஒழுங்கு போதைப்பொருள் இல்லாத க்ளீன் கவர்மெண்ட்டை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சவால் விட்டாருங்க அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள். நம்ம அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் மேற்கொண்டும், நீங்கள் நான் முதல்வன் திட்டத்தை முடக்கி விட்டதாக சொல்கிறீங்க. அப்படின்னா நாங்கள் முடக்கலைங்க. அந்த ஸ்கீமை தமிழ்நாடு ஸ்கில்ஸ் அப்படிங்கிற நேமில் தான் மாற்றிருக்கோம். அவங்க கஷ்டப்பட்டு மாணவர்கள் உழைக்கிறாங்க. இதில் எதுக்கு முதல்வருடைய பேரை ஏன் வர வேண்டும்? எங்களுடைய முதல்வரே அதை விரும்பலை. எதுக்கு உங்கள் முதல்வர் பேரை வச்சிங்க நீங்கள்? அதனால தாங்க ஒரு குடும்ப ஆட்சியே தொடர்ச்சியாக வரணுமா? நீங்கள் வரணுமா? அதுக்கடுத்து உங்கள் பிள்ளை வரணுமா? உங்கள் பேரன் வருமா? இதுதாங்க, இந்த குடும்ப ஆட்சியை ஒழிக்கும் பொருட்டு தாங்க தமிழக மக்கள் டிவிக்கே வர வச்சுருக்குறாங்க. குடும்ப ஆட்சி ஒழிஞ்சிச்சுங்க அப்படின்னு சொன்னாருங்க. நேரடியாக தேர்தல் தோல்வியடைந்ததை தாக்குனாருங்க நம்ம அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். நீங்கள் எங்கேயும் நாங்கள் விளம்பரம் பண்ணலன்னு சொல்கிறீங்க. நீங்கள் விளம்பர அரசியலை தாங்க பண்ணீங்க கடந்த 5 ஆண்டுகளாக. லேப்டாப்பில் நீங்கள் உங்களுடைய படம் ஏன் வச்சிங்க? முன்னாள் முதலமைச்சர் அவருடைய படத்தை லேப்டாப்பில் நீங்கள் போட்டீங்க. ஆனால் பொதுவான மாணவர்கள்லாம், அந்த டிவிக்கு ஆதரவு உள்ள மாணவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? உங்களோட தலைவருடைய படத்தை டின்னரை வச்சு அழித்தாங்க. இதுதாங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் உருவாகிருக்கு. நீங்கள் ஒரு விளம்பர அரசியலை தான் நீங்கள் இது நாள் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. எங்கள் வெற்றி தலைவர் பாருங்கள், மாநில அரசுடைய இணக்கம் கவர்னர் அவர்கள் பாராட்டுகிறார், மத்திய அரசு பாராட்டுகிறது. பாருங்கள், சட்டசபையில் நாங்கள் என்ன சாதனை பண்ணோம் பாருங்கள். அனைத்து மக்களும் எங்களை பாராட்டுறாங்க. கவர்னர் அவர்களே பாராட்டுறாங்க. தமிழ்நாடே பாராட்டுறதுங்க. நீங்கள் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் எங்கள் மேலே நீங்கள் குறைகளை அள்ளி வீசுகிறீங்க. இந்த தவறுகளுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த ஆட்சியின் குறைபாட்டின் விளைவு தாங்க இந்த தவறுகள் நிலைவதற்கான காரணம் அப்படின்னு அடித்து அனல் பறந்தாருங்க அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். எங்கள் முதலமைச்சர் பாருங்கள், எவ்வளோ பொறுமையாக இருக்கிறாருன்னு பாருங்கள். டெல்லியில் போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு நிதி சார்ந்த கோரிக்கைகள்லாம் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டுக்கு தேவையான கல்வி சார்ந்த நிதிகளை வலியுறுத்தினார். அப்புறம் தமிழ்நாட்டில் எக்காரணத்து கொண்டும் இந்தியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், மும்மொழி கொள்கை தான் நாங்கள் மும்மொழி கொள்கை அறவே ஏற்க மாட்டோம், இருமொழி கல்வி திட்டம் தான் நாங்கள் கொண்டு வருவோம்
அப்படின்னு ஆணித்தரமாக சொன்னாருங்க. நீங்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய குற்றங்கள்லாம் நீங்கள் ஒரு ஆதாரமற்ற குற்றங்களை நீங்கள் இந்த மாண்புமிகு பெரு அவையில் நீங்கள் சொல்லக்கூடாதுங்க. பாருங்கள், லைவை நீங்கள் கட் பண்ணணும்னு சொன்னீங்க. உங்களுடைய ஆட்சியிலே அந்த லைவ் குறைபாடு இருந்துச்சுங்க. பழுது அடைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு 3 வருஷமாக நீங்கள் லைவே எதுவும் ஓட்டாமல் இருந்தீங்க சட்டசபையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை. இப்போ பாருங்கள், எங்கள் சபாநாயகர் அவர்கள் பாருங்கள், லைவை நாங்கள் திறன்பட நடத்திக்கிட்டு இருக்கோங்க சட்டசபையில் நடக்கக்கூடிய வாதங்களை. நீங்கள் உங்களுடைய ஆட்சியின் குறைபாடு நீட்சி தாங்க இந்த குற்றங்கள்லாம். இனி பாருங்கள், ஒரு 6 மாதத்தில் பாருங்கள் தமிழ்நாடு எங்கே இருக்குன்னு பாருங்கள். முற்றிலும் நாங்கள் ஒழிச்சிருவோங்க. நீங்கள் சிங்கப்படை சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை நீங்கள் குறை சொல்கிறீங்க. அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் மூலம் நம்ம பெண்களும் சிறு குழந்தைகளும் பாதுகாப்பு அடைகிறாங்க. அங்கங்கே அவங்க ரோந்து வராங்க. இன்றைக்கி பாருங்கள், தமிழகம் பாருங்கள், குற்ற செயல் இல்லாமல் ஒரு சிறப்பான ஆட்சியை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. மக்கள் விரும்பும் ஆட்சியை கொடுக்குறேங்க. மக்கள் எங்களை பாராட்டுறாங்க. அது போதுங்க. மக்கள் எங்களை பாராட்டியதுனால தான் எங்களை ஆட்சிக்கட்டில் அமர வச்சுருக்கிறாங்க. மக்கள் உங்களை பிடிக்காதனால தான் உங்களை தூக்கி வீசியிருக்கிறாங்க. மக்கள் எங்களுக்கு ஆதரவு இருந்தால் போதும் அப்படின்னு அனல் பறக்கும் வாதத்தை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சட்டசபையில் கொடுத்தாருங்க. அதை பார்த்து எதிர்க்கட்சிகள்லாம் திணறி அடித்து சட்டசபையை விட்டு வெளியேறினார்கள். அன்பு தோழர்களை பாருங்கள், டிவிகே கட்சியினுடைய அமைச்சருடைய பதில் பயங்கரமாக இருந்துச்சு. அனல் பறக்கும் விவாதமாக சட்டசபையில் இருந்துச்சுங்க. மேலும் பாருங்கள், அனல் பறக்கும் விவாதங்களை நாம் தினந்தோறும் பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தோழர்களே. மீண்டும் நாம் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. வணக்கம்.